நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, கனவா பெப்பர் ஃப்ரை பண்ண போறோம். மிளகா பொடியெல்லாம் அதிகமா போடாம பெப்பர் அதிகமா ஏத்தி நல்லா காரத்தை ஏத்தி வேற லெவல்ல பண்ண போறோம். பெப்பர் கடுமா பண்ண போறோம், அட்டகாசமா பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பாத்துக்கலாம். மக்கள், மஞ்சத்தூள் இருக்கு, தனி மிளகாத்தூள் இருக்கு, கரம் மசாலா இருக்கு, பெப்பர் இருக்கு, மிளகு அரைச்சி வச்சு கொண்டு வந்துட்டோம், உங்க அரைக்கிறது வசதி இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் உப்பு வச்சிருக்கோம், பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இருக்கு, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், இஞ்சி இருக்கு, பெருஞ்சீரகம் இருக்கு, அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கோம். சட்டி காஞ்சி போச்சு, எண்ணெய் நல்லா காஞ்சி போச்சு. பட்டை, லவங்கம், ஏலக்காய் உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கலாம். நாங்கள் ஏலக்காய் போடல. பட்டை, லவங்கம், அன்னாச்சி முக்கு போடுறோமா, பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம். ஆம்லேட் கட்டிங்னு சொல்லி ஆம்லேட் போடுறதுலாம் சின்ன சின்ன கட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கு. வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் நல்லா கோல்டு கலரா வந்துருச்சு மக்களே. நம்ம என்ன பண்ண போறோம், தக்காளி போடுறோம். கருவேப்பிலை போடுறோம் மக்களே. உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். எப்பவும் சொல்றதா, உப்பு போட்டால் சீக்கிரமா வெந்து போயிடும். அதுக்காக கொஞ்சம் உப்பு கொஞ்சமா போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கோம், அந்த பேஸ்ட் போட்டுக்கிறோம். இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒரு ஆப்ஷன் தான் மக்களே, இது மிளகாத்தூள் வேணா போட்டுக்கோங்க, இல்லைன்னா தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு பெப்பரை ஏற்றிருங்க. இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் எனக்கு பிடிக்கும், அதில் கொஞ்சமாக கொஞ்சமா கரம் மசாலா, மசாலா பக்காவா ரெடி ஆகி போச்சு. நம்ம என்ன பண்றோம், அலசிட்டு கடமா சுத்தமா தண்ணி வடிகட்டிடணும் மக்களே. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, ஏன்னா கடமாவில தண்ணி விடும். அதனால சுத்தமா நம்ம வடிகட்டிட்டோம். கடுமா செய்யறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேக வச்சுட்டாலும் அது ஒரு டேஸ்ட் ஒரு மாதிரி மாறிடும் மக்கள். ஒரு மாதிரி பண்ணு போல ஆகிடும், ரொம்ப சாப்பிட்டா போட்டோன்னு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப வேக வச்சிடக்கூடாது, ரொம்ப வேகாமலே எடுத்துக்கூடாது. ஒரு மீடியமான பக்குவத்தில் எடுத்திங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் சாப்பிட்றது. வாசனை வேற லெவலில் வர ஆரம்பிச்சிருச்சு, சூப்பராக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், பெப்பரை போட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கலாம் மக்களை. பெப்பர் நிறைய போட்டிங்கன்னா சாப்பிடும்போதும் சரி, சாப்பிட்டு முடிக்கும் போது தான் காரம் நிறைய இருக்கும். இறக்கி வச்சாச்சு. கொஞ்சமா மல்லி போட்டுக்கிறோம். உங்க விருப்பம் தான் மக்களே. மல்லி போட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவல்ல மாறிடும். மல்லி போடாம இருந்தா அப்படியே ராவா அது வேற லெவல்ல இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் மல்லி போட்டுக்கலாம்.